இன்றைக்கி நம்ம குட்டி ஏதேன் தோட்டத்தில் பப்பு குட்டியும் அதோட அம்மாவும் பண்ணுற சேட்டைகளை பார்த்துட்ருக்கோங்க. எவ்வளோ அன்பு பார்த்திங்களா. நான் சொன்னேன்ல, பிங்கிக்கு குட்டி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா விளையாடும். பிங்கிங்கிறது அம்மாவோட பேர், பப்புங்கிறது குட்டியோட பேர். நீங்கள் நிறைய வீடியோ பப்பு குட்டியோட வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் எடுத்து ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பப்பு குட்டி வீடியோடெல்லாம் அதுகளுடைய அன்பை பற்றி சொல்லியிருப்பேன். பாருங்கள், இது அதுக்கிட்ட அன்பு காட்டுது, அது இதுக்கிட்ட அன்பு காட்டுது, ஒன்று கொஞ்சிக்குதுங்க, விளையாடுதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகுங்க ரெண்டு விளையாடுறத பார்க்கும் பொழுது. நான் நிறைய வீடியோ எடுக்கலை, நான் நிறையா ரெண்டு பண்ணுற சேட்டைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் பப்புவை தூக்கிட்டு வந்துருச்சு விளையாடுறதுக்கு. நீங்கள் பப்புவோட கதையை கேட்டிங்கன்னா தெரியும், பப்பு குட்டி எப்படி தூக்கிட்டு வந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். 4வது பாகம் அடுத்ததாக வரும். 3 பாகம் போட்டிருக்கேன் பப்பு குட்டியுடைய கதை. நீங்கள் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். அன்பு பற்றி சொல்லும்போது தாயின் அன்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. பாருங்கள், என் கூட விளையாடுது பாருங்கள். மனிதர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் ஒவ்வொன்றும் அதோடைய குட்டியை அவ்வளோ அழகாக பராமரிக்குது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு எவ்வளோ முக்கியம், அதே மாதிரி குழந்தைய பாதுகாக்கிறது தாயினுடைய கடமையாக இருக்குது. இன்றைக்கி அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களானோன்னு தாய் தகப்பனை எப்படி வைத்திருக்காங்க, அசட்டை பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா, அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலர் மட்டுமே அந்த அன்பினால் ஈர்க்கப்பட்டு செய்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் தாய் தகப்பனை ஒரு தூசு மாதிரி மதிக்கிறாங்க. ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கும் பொழுது தான் அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். இந்த குழந்தை எவ்வளோ குறும்பு பண்ண தெரியுமா பப்பு குட்டி, அது பொறுத்துக்கும். அதுக்கு எவ்வளோ குறும்பு பண்ணுறதுனால தான் பத்திரமா வைக்கணும்னு சொல்லி அதை ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே வைக்கணும்னு பார்த்துச்சுங்க. நான் தான் தூக்கி கொண்டு வந்து வெளியே வச்சுருவேன். இப்போ கார் மேலே உட்காந்துருக்குறேன்னு தூங்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ விளையாடுதுங்க. எப்படி விளையாடுது பாருங்க. ஏசாமி கூட மரியாள் தன்னுடைய தாயாகிய மரியாளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவங்க சொல்கிற வேலைகளை செய்தார். மரியாள் அவங்க தன்னுடைய குமாரனை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தாயினுடைய பாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் மரிக்கும் பொழுது கூட அவங்கள ஒரு நல்ல தன்னுடைய நண்பன்கிட்ட, நம்முடைய சீஷன்கிட்ட விட்டுட்டு போனார். அதோ உன் தாயின்னு சொல்லி, இவன் தான் உன் மேலும் உடைய மகன் சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். தேவன் பிறப்பதற்கு ஒரு தாய் தேவைப்பட்டார்கள். அவங்க தான் மரியாள். அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்கங்க. அதனால தான் மரியாளுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கக்கூடாது. அவங்க மனிதர் தான். ஏசாமி பிறப்பதற்கு ஒரு காரணமாக மாத்திரம்தான் இருந்தாங்களே தவிர்த்து அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண். இந்த உலகத்திலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயினா அவங்க தான். அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சிது. அவங்க இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் இரட்சகரை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கன்னியாய் தன்னுடைய கன்னியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா. ஒரு எத்தனை ஏளன பேச்சுக்களும் எத்தனை கஷ்டங்களையும் அவங்க தாங்கியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வயிற்றில் உருவானார்னு சொல்லி தேவதூதர் சொன்ன பொழுது அதை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தாங்க. மரியாளுடைய வயிற்றில் ஆண்டவர் உருவான நாள் முதற்கொண்டு அவங்க பல கஷ்டங்களை அனுபவித்தாங்க. அவங்க வயிற்றில் உருவாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா மக்கள் எவ்வளோ ஏளன பேச்சு பேசியிருப்பாங்க. ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதி ஆனா அப்படின்னு தப்பாக பேசியிருப்பாங்கள்ல. அது மாத்திரம் இல்லை, என்ன நடந்துச்சுன்னு பைபிளில் போடலை அதை பற்றியெல்லாம். ஆனால் நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்காக திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டு நிச்சயம் பண்ணப்பட்ட யோசேப்பு அவர் இவங்களை ரகசியமாக தள்ளி விடுறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருந்தார்.
ஏன்னா இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அவரும் தப்பாக நினச்சி அவர் வந்து ரகசியமாக தள்ளிவிட நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் வந்து தேவதூதர் மூலமாக அவருக்கு யார் ஏசாமி யாருங்கிறத வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ராஜாக்கள் அதாவது நம்ம இப்போ எஸ்ஐஆர் படிவம் இன்னொரு படிவம் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்க ஒவ்வொருத்தவங்க எந்த நாட்டுக்காரவங்க அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்காக வேறு ஊருக்கு போகிறாங்க. அவங்க இருக்கிற பெத்லகேமுக்கு போகிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி தான் இதெல்லாவற்றையும் செய்கிறாரு. அப்போது அங்கே போகும்பொழுது அங்கே வந்து தான் அவங்க நிறைய மாதமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பிரசவத்துக்கு தயாராக இருக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு இடமே கிடைக்கலைங்க. சத்திரத்துலலாம் இடம் கிடைக்கல. ஏன்னா நிறைய கூட்டம் எல்லா இடத்துலையும் நிரம்பி வழிஞ்சுது. பாருங்கள், அம்மா தூங்கிட்டு இருக்குது, குழந்த குறும்புத்தனம் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள், அம்மாவை தூங்க விடாமல். இப்படி தாங்க எத்தனையோ காரியங்களை அம்மாக்கள் பொறுத்துட்ருக்காங்க. அப்போ மரியாளுக்கும் யோசிப்புக்கும் இடம் கிடைக்கல. அப்போ தான் ஒரு மாட்டு தொழுவத்தில் இடம் கிடைக்கிது. அங்கே தான் ஏசாமி பிறக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எவ்வளோ பெரிய உலகத்தையே படைத்த தேவன் மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறாருங்க. எவ்வளோ ஒரு காரியம் பாருங்கள். ஏழையாகிய கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அவங்க வந்து பிறப்பில் கூட அவர்கிட்ட பாவம் கிடையாதுங்க. அவ்வளோ அருமையாய் ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக தனியே தாழ்த்தினாருங்க. அவ்வளோ அருமையாக பிறந்தார். அந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ராஜா பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஒரிஜினல் ராஜா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு என்னென்னா இவர் கடவுள்னு தெரியல, தனக்கு போட்டியாக ஒரு ராஜா வந்துட்டான்னு சொல்லிட்டு அவரை வந்து கொல்றதுக்கு வகை தேடுறான். மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் தேவதூதர் மூலமாக சொல்கிறாங்க, வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காங்க. அப்புறம் அந்த ராஜா செத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி அவங்க வந்து ஏசாமி வளருகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க தன்னுடைய இருதயத்தில் வைத்து அதையெல்லாம் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. மரியாள் தன்னுடைய மகன் எப்படி இருந்தார், எப்படி வளர்ந்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்ன காரியங்கள், தேவதூதர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாங்களாம். அவர் வளர வளர அவருடைய அறிவு எவ்வளோ வேத அறிவு நிறைந்தவராக, பெரியவங்களுக்கெல்லாம் அந்த வேத அறிவை வந்து கொடுக்குறவராக இருந்தார். ஏசாமி வளர்ந்து அவருடைய ஊழியம், அவர் வந்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது, அதுக்கப்புறம் அவர் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு திரும்பி மறுபடியும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இதை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருக்காக வாழும் பொழுது மாத்திரமே நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் வந்து மரியாளுக்கு ஒவ்வொன்றாக மனதில் அவங்க எண்ணிக்கொண்டிருக்காங்க. அதனால தான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாக இருந்ததுனால தான் கர்த்தரை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அவங்க தன்னுடைய மகனுக்கு எல்லா காரியங்களையும் செய்தாங்க. இங்கே பாருங்கள், பூனைக்குட்டி பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு பார்த்தீங்களா. நம்ம கூட கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்க்குறோம். அவங்களுக்கு ஏதாவது குழந்தைங்க எவ்வளவோ குறும்பு பண்ணாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, மன்னித்து அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து, நல்ல படிப்பு கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நம்ம வளர்க்குறோம். இன்றைக்கி அவங்க எப்படி வாழ்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள்னு தான் வேதவசனம் சொல்லுது. பிள்ளைகள் வந்து எப்படியெல்லாம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், காசாலையும் இன்னும் சூடான், நைஜீரியாலலாம் பாருங்கள் எவ்வளோ பட்டினி கிடக்குறாங்க. சோமாலியாவில் பாருங்கள் உணவு இல்லாமல் பட்டினி கிடக்குறாங்க. அதாவது நமக்கு எல்லாமே நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு அந்த அருமை தெரியாதுங்க. தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஆனால் அதை குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. எல்லோரும் அவங்க அம்மா அப்பாவோட இருக்கும் பொழுது நமக்கு அம்மா அப்பா இல்லையேன்னு சொல்லி. அந்த ஒரு கிருபையை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அவங்கள எவ்வளோ அருமையாக நீங்கள் வச்சுக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும்.
அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அவங்கள திட்டாதீங்க. அவங்கள வந்து மனசு நோகுற மாதிரி பேசாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. புதிய வருஷம் கூட பிறக்க போகுது. இந்த புதிய வருஷத்துலேயே நல்ல தீர்மானங்கள் எடுத்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிங்க. ஹாவ் அ நைஸ் டே.